இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம பத்திரானா வந்து இன்ஜுரி ஆகிட்டாரு. ஸோ போன மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். எஸ்ஆர்ஹெச்சோட மரணமான ஸ்பெல் போட்டிருந்தாரு. இருந்தாலும் எதனால் இன்ஜுரி கன்சர்ன்னா, இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு மேக்ஸிமம் இன்ஜுரி ஆகுங்க. ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி இந்த மாதிரி இன்ஜுரி ஆகும். ஏன்னா இவர் 150 பேஸும் கன்சிஸ்டண்ட்டாக போடுற பவுலர்னால ஸோ மேக்ஸிமம் இன்ஜுரி ஆகுது. ஃபஸ்ட் ஓவர் போடும்போதும் வெளியே போய் உட்காந்தாரு. திருப்பி செகண்ட் ஓவரும் போட வந்து ஒரு விக்கெட்டும் எடுத்து திருப்பி வெளியே போய் உட்காந்தாரு. ஸோ அதனால் இவர் வந்துட்டு இன்ஜுரி கன்சர்ன் இருக்குது. ஸோ இவரை மேக்ஸிமம் அடுத்த மேட்ச் கூட ரெஸ்ட் கொடுக்க அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ இவருக்கு பதிலாக கல்சன் கூட டெபியூ பண்ண கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கல்சன் டெபியூ பண்ணால் அவரும் விக்கெட் டேக்கிங் பவுலராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருக்கோ அவரை பற்றி ஃபுல்லாக தெரியாது. அதனால் அவரும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு யாருக்கும் தெரியாதனால ஸோ ஒரு நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர் தான் பார்த்தா தெரியுது. நல்லா யாக்கர்ஸும் டெலிவர் பண்ணுறாரு. ஆனால் பேஸ் அவர்கிட்ட இல்லை. ஸோ ஒரு ஸ்லோயராக மீடியம் பேசர் தான் 130லேருந்து 140 கூட கன்சிஸ்டண்ட்டாக போடுற பவுலர் மாதிரி தான் தெரியுது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ பத்திரனா அடுத்த மேட்ச்சுக்குள்ளே ஃபுல்லி ஃபிட்டாக இருப்பாரா மாட்டாரான்னு மறக்காமல் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மிச்சப்படி எல்லாம்